இந்த வீடியோ லெக்சரில் இன்வர்ஸ் டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாப்பிக்கில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த ஐடிஎஃப்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கேஸ் ஈக்குவல் டு 1010. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ தட் இஸ் எக்ஸ் ஆஃப் என் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா the capital N value, that is இங்க 4 samples கொடுத்திருக்கனால என்ன எப்படி எடுத்துக்கிறோம் 4. okay, so next IDFT ஓட formula இங்க வந்து யூஸ் பண்றோம். x of n is equal to 1 by n summation k is equal to 0 to n minus 1 x of k e power plus j 2n pi k by capital N. It is very important formula. okay, so இங்க small n என்றது என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா the number of samples from 0 to capital N minus 1. So next என்ன பண்றோம் அப்படின்னா இந்த capital n ஓட வேல்யூ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So x of n is equal to 1 by 4. இந்த n ஓட வேல்யூ என்ன 4. Summation k is equal to 0 n minus 1. So 4 minus 1 its value is 3. Capital X of k e power j 2n pi k by 4. So இதை further simplify பண்ணா நம்மளுக்கு இங்க என்ன வரும் e power j n pi k by 2. okay, இந்த என்னோட வேல்யூ என்ன வரும் 0 1 2 இங்க 4 minus 1 3 up to 3 வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த சம்மேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் with respect to k. Then we can get x of n is equal to 1 by 4, that is the common value. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் k is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா capital X of 0 e power 0. இங்க k யோட வேல்யூ 0 ன்னு போட்டோம்னா the entire term becomes 0 plus x of 1 e power j n pi into 1 by 2 plus x of 2 e power j 2n pi by 2 plus x of 3 e power j 3n by 2. So இந்த further simplify பண்ணோம்னா 2 cancel ஆயிரும். கரெக்ட்டா? Then we can write this expression like this and substitute the values of x of 0, x of 1, x of 2 and x of 3. So இங்க ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருந்தாங்க 1 0 1 0. So இதுதான் வந்து x of 0, x of 1, x of 2, x of 3 ஓட values. So இங்க x of 0 ஓட value 1, e power 0, anything power 0 value is always 1. Okay, so 1 into 1, 1 plus x of 1 ஓட value 0. So entire term ஆயிரும் 0 ஆயிரும். So next x of 2 ஓட value 1. So 1 into e power j n into pi. கரெக்ட்டா? And x of 3 ஓட value 0. இது புரியுதா எல்லாருக்கும்? Then we can write x of n is equal to 1 by 4 into 1 plus e power j n pi when n value starts from 0 to 3. இது புரியுதா எல்லாருக்கும்? So next என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் x of n தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x of n எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா இந்த n ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So we can get that value as x of 0, small x. okay, small x represent the time domain signal. So x of 1, x of 2, x of 3. okay, so small x வந்து time domain signal represent பண்ணும், capital X வந்து frequency domain signal represent பண்ணும். ஓகேவா? so next n is equal to 0 ன்றத ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். next n is equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அதே மாதிரி 2 1 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். so n is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் 1 by 4 into 1 plus இங்க n க்கு பதிலா 0 போட்டோம்னா e power 0. e power 0 னா its value is 1. so 1 plus 1 2. so we can get that value as x of 0 is equal to what? 1 by 2 or we can write 0.5. So 1. Next n is equal to 1 என்ற வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So x of 1 is equal to 1 by 4 into 1 plus e power j n க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். So e power j pi. Okay. So here we can write this e power j pi as cos pi plus j sin pi. Okay. So e power j theta நம்ம எப்படி எழுதலாம் cos theta plus j sin theta ன்னு எழுதலாம். இங்க thetaக்கு பதிலா pi இருக்கு. okay. cos pi யோட வேல்யூ -1, sin pi வேல்யூ is 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனுக்கு எந்த பை வேல்யூ வந்தாலும் இட்ஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0. இதே வந்து நீங்க காஸ் எடுத்தீங்கன்னா காசோட ஈவன் நம்பர் ஆஃப் பை. ஓகே, ஸோ காஸ் 2 பை 4 பை 6 பை 8 பை எனி ஈவன் நம்பர் ஆஃப் பை வந்துச்சுன்னா இட்ஸ் வேல்யூ இஸ் +1. இதே வந்து காஸ் ஆட் வேல்யூஸ் ஆஃப் பை, ஆட் வேல்யூஸ் ஆஃப் பைனா என்னது காஸ் பை, காஸ் 3 பை, காஸ் 5 பை, காஸ் 7 பை, இது வந்ததுன்னா -1. இது வந்து பேசிக்காக நம்மளுக்கு தெரிகிற ஒரு விஷயம் தான். அதே போல் நம்மளுக்கு cos pi by 2 வந்து என்னன்னு தெரியும், that value is equal to 0. cos 0 வேல்யூ வந்து 1. இதே உல்டாவா வரும், இதுக்கு sin pi by 2 னா 1, sin 0 னா 0. இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கிற வேண்டியது. அப்படி இல்லைனாலும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி you can find out the answer. ஸோ இங்கே கால்குலேட்டர் எடுத்துக்கிறீங்க, இந்த கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு
To get this value, we can set that mode as radian. Okay, so இந்த mode press பண்ணீங்கன்னா இங்க degree radian gradient கிடைக்கும். so இதில் வந்து number 2 press பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க rன்னு செட் ஆயிரும். okay, so mode வந்து radian செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்க சிம்பிளா என்ன பண்ணுங்க, cos. okay, cos 118 கொடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா இங்கே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கே 10 பவர் இருக்கா, இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா cos பைனே காட்டும். ஈக்குவல் டு யூ கேன் கெட் தட் ஆன்சர் as -1. ஓகே, ஸோ இதே மாதிரி எந்த வேல்யூஸ்க்குமே நம்மளால் எடுக்க முடியும். ஸோ cos pi value is -1, sin pi value is 0. Then we can get 1 minus 1, the entire term becomes 0. So next, x of 2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். n is equal to 2 substitute பண்ணிங்கன்னா get the answer as 1 by 4 into 1 plus e power j 2 pi cos 2 pi plus j sin 2 pi. okay, so இந்த வேல்யூ substitute பண்ணிங்கன்னா we can get 1 by 2, that is also equal to 0.5. எப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம். okay, so n is equal to 3 substitute பண்ணுறோம். 3 substitute பண்ணோம்னா we can get that answer as x of 3 is equal to 0. so final answer எப்படி எழுத போகிறோம், 4 point IDFT, that is small x of n is equal to 1 by 2 0 1 by 2 0, or we can write 0.5 0 0.5 0, anything. okay.